ஏவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா அந்த 900 mm தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு மாற்றாக வந்து ஒரு இரிகேஷன் சிஸ்டம் வந்து பண்ண தேவையாக இருக்குது. இந்த தென்னையில் வந்து ஒரு மாற்று பயிர்கள் பல பயிர்கள் உள்ள சாகுபடி பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாகவும் இருக்கும். அதுக்குன்னு வந்து நிறைய தன்மைகள் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுக்கு வெவ்வேறு விதமான சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் வந்து என்னென்னங்கிறத நம்ம வகைப்படுத்திக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அந்த மண்ணோட அடிப்படை தன்மையே வந்து டோட்டலாக மாறி இருக்குது. அந்த மண்ணில் வந்து பார்க்க வேண்டியது அங்கங்கே கரிமம் மட்டுமல்ல, அதோட பிஹெச் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. தென்னையில் வந்து 5I கான்செப்ட்னு சொல்லுவாங்க. தென்னைக்குள்ளே எப்படி ஊடுபயிர் சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், இது வந்து டிசைன். சத்குரு சன்னதி இயற்கை வேளாண் பண்ணை சார்பாக எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தென்னையில் பல பயிர் பல அடுக்கு முறையில் கடந்த 17 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மரம் சார்ந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு மலை பிரதேசங்களில் தான் இருந்த வழிய சமவெளி பகுதியில் பெருசாக இல்லை. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு மாடல் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. இதுக்கு எப்படி உருவாக்குறது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது நிறைய வழிமுறைகள் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து இதை எப்படி இருந்தாலும் ஒரு தடவை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கு காரணம், நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆரம்பித்தோம். இந்த தென்னையில் வந்து ஒரு மாற்று பயிர்கள் பல பயிர்கள் உள்ள சாகுபடி பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க எடுத்து சொல்லும்போது மலைப்பாகவும் இருந்தது, நம்ப முடியாததாகவும் இருந்தது. இதுக்கு வந்து அவங்க ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து தென்னையில் வந்து 5I கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 5I கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து முழுக்க இந்த தென்னைக்குள்ளே எப்படி ஊடுபயிர் சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், இது வந்து டிசைன். இது கவனிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை முறையாக பயன்படுத்திக்க முடியும். ஃபஸ்ட்டு ஐ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேஷன். பொதுவாக வந்து இந்த விவசாய முறை ஆரம்பிக்கும் போது ஈஷா மண் காப்போம் இயக்கம் சொன்னாங்க, மண் பரிசோதனை பண்ணணும், தண்ணீர் டெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் சொன்னாங்க. நமக்கு தெரியாதுங்களா, மண்ணை பார்த்தோம்னா மண் எப்படி இருக்குது, ஜல்லி மண்ணா செம்மண்ணா இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நினச்சோம். பட் இருந்தாலும் அதில் இருக்கிற விஞ்ஞானத்தை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த மண்ணுக்குன்னு வந்து நிறைய தன்மைகள் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுக்கு வெவ்வேறு விதமான சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் வந்து என்னென்னங்கிறத நம்ம வகைப்படுத்திக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா அங்கக கரிமம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க கூட சொன்னாங்க, அந்த அவகடோ பேசினவங்க, அந்த அங்கக கரிமம் அப்படிங்கிறது எனக்கு புது சப்ஜெக்டாக இருந்தது. அங்கக கரிமத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணுமா அப்படின்னு. அந்த அங்கக கரிமம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ஒரு 60-70 வருஷமாக ஒரு விவசாய முறையை வந்து நாம் மாற்றிருக்கிறோம். அதாவது பல்லாயிரம் வருஷமாக வந்து ஒரு பாரம்பரிய ஒரு இயற்கை விவசாய முறையிலிருந்து ஏதோ ஒரு புதிய முறை வந்து ஒரு 70-80 வருஷத்தில் நாம் உள்ளே புகுத்தி இருக்கிறோம். ஏதோ ஒரு கால சூழ்நிலை, வெளிநாடுகளோட நிர்பந்தங்கள், பன்னாட்டு கம்பெனிகளின் நிர்பந்தங்கள், இந்த மாதிரி நிர்பந்தங்களின் காரணமாக இந்த விவசாய முறை மாறும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணோட அடிப்படை தன்மையே வந்து டோட்டலாக மாறி இருக்குது. அந்த மண்ணில் வந்து பார்க்க வேண்டியது அங்கங்கே கரிமம் மட்டுமல்ல, அதோட பிஹெச் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்து மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து தண்ணீர் பரிசோதனை. நீர் பரிசோதனை வந்து நீரோட கடினத்தன்மை, அதோட தன்மை, அமிலத்தன்மை, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ நீரோட கடினத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. முதல்ல வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற தண்ணி நாம் எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற தண்ணி வந்து ஹார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா, நாம் வந்து விதைச்சிட்டோம், இந்த மண்ணில் வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மண்ணில் தான் வந்து மழை பெய்யுது. மழை பெய்கிற தண்ணி வந்து இந்த மண் வழியாக போய் நம்ம கிணத்துக்கு வருது, பக்கத்து கிணத்துக்கும் போகுது. பக்கத்தில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குதோ எல்லா பக்கம் போகுது. இந்த மண்ணோட அமிலத்தன்மை, காரத்தன்மை வந்து மாற என்ன ஆகுதுன்னா நீரோட தன்மையும் மாறுது. ஸோ இந்த நீரோட பிஹெச் வேல்யூ வந்து கடினமாக ஆகிட்டே போகுது. ஸோ அதில் இருக்கிற அந்த ஹார்ட்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதனால் வந்து இந்த நீரோட தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க தேவையாக இருக்குது.
அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் வந்து உயிர்வேலி அப்படிங்கிறது வந்து இயற்கையாக இயல்பாக வந்து எல்லா தோட்டத்துலேயுமே இருந்தது. அதில் இப்போல்லாம் நிறைய பார்த்தோம். நரி இருந்தது, முயல் இருந்தது, மயில்கள் இருந்தது, அப்படியெல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டோம். அந்த உயிர்வேலியை மறுபடியும் உருவாக்குறதுக்கு வந்து இப்போ ஆர்டிஃபிஷியலாக நிறைய வேலிகள் அமைப்பு வந்திருக்கு. அந்த வேலி அமைப்பை வந்து உருவாக்க தேவையாக இருக்குது. அந்த வேலி அமைப்பில் வந்து உயிர்வேலி அமைப்பை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ஒரு சர்வே ஒன்று தேவைப்படுது. அதாவது கான்டூர் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்மளோட விவசாய பூமி நாம் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், டெய்லி அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். அது பார்த்தாலே எப்படி இருக்கும், சமனாக இருக்குதா, எங்கே வாட்டம் இருக்குது, இது எல்லாமே தெரியும். இருந்தாலும் அந்த சர்வே, அந்த கான்டூர் சர்வே அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கான்டூர் சர்வேயோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மழை பெய்யும் போதும் இந்த காடு விட்டு தண்ணி எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளை சரிவாக இருக்கும், மே சரிவாக இருக்கும், இல்லைன்னா வட தென் சரிவாக இருக்கும். அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சரிவு இருக்கிறது இல்லை, வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து இந்த நீர் பிடிப்பு, அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இதுக்கு வந்து ஒரு குழிகள் உருவாக்க தேவையாக இருக்குது. இந்த மழை பெய்யும் போது எப்படி தண்ணி வந்து வெளியே போகுதோ அதை குறுக்காட்டுற விதமாக வந்து ஒரு ட்ரென்ச்சஸ் வந்து ஃபார்ம் பண்ண தேவையாக இருக்குது. இந்த ட்ரென்ச்சஸ் வந்து பூமி முழுக்க ஒரே மாதிரி ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. இது வந்து பிரேக் ட்ரென்ச்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் அந்த கான்டூர் மேப் தேவையாக இருக்குது. இந்த முதல் இன்வெஸ்டிகேஷன் ஃபஸ்ட்டு ஐயில் வந்து இந்த நாளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இரிகேஷனுங்க, செகண்ட் ஐ வந்து இரிகேஷன். ஒரு காலத்தில் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் நாம் எல்லாமே ஃப்ளட் இரிகேஷன் தான் பண்ணியிருக்கிறோம். அதாவது தென்னைக்குள்ளே ஏகமாக வந்து தண்ணீர் கொடுக்குறோம். ஸோ அது வந்து காய்ச்சல் பாய்ச்சல் அந்த மாதிரி ஒரு முறையில் இருக்குது. அதே வந்து இப்போது பருவநிலைகள் மாறிடுச்சு. அதாவது கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், எல் நினோ, இந்த மாதிரி நிறைய பருவநிலை மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அதாவது மழை பெய்யுமோட அளவு வந்து இயல்பாக இல்லை. ஒன்று அதிகமாக பெய்யுது, இல்லைன்னா மழையே பெய்யறதில்லை. ஒன்று கடுமையான வறட்சி, இல்லைன்னா கடுமையான மழை பொழிவு. பட் ஏவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா அந்த 900 mm தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு மாற்றாக வந்து ஒரு இரிகேஷன் சிஸ்டம் வந்து பண்ண தேவையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இரிகேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு வந்து இதுக்கு ஈஷா மண்காப்போம் இயக்கம் உருவாக்கின பாயிண்ட்ஸ் வந்து, இதுக்கு ஒரு மெத்தேடு வந்து 25 பாயிண்ட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லேட்டரில் இருக்கும், 5 எமிட்டர் இருக்கும், 5x5 25 பாயிண்ட்ஸ். இந்த 25 பாயிண்டில் வந்து ட்ரிப்பு 8 LPH தண்ணி விழுகும். ஸோ முதல்ல எப்படி வந்து ஒரு ஃப்ளட் இரிகேஷன் நம்ம கொடுத்தோமோ அது மாதிரி வந்து இது வந்து காய்ச்சல் பாய்ச்சல் அதே அடிப்படை தான். ஆனால் மண்ணில் வந்து ஒரு ஈரப்பதம் வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்க முடியும்.